ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஈஸியாக மீதியாகிற மசாலாவை வச்சு நம்ம இதை செய்யலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூசணி இலை எடுத்துக்கலாம். பூசணி இலை பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் எலசாக இருக்கணும். அதாவது இலை சின்னதாகவும் எலசாக இருக்கிறது நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப முத்தின இலையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் எலசாக இருக்கணும். இந்த பூசணி இலை நல்லா சாப்பிடுவாங்க. நார்த் சைடில் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி கீழ்ப்பகுதியை கட் பண்ணிவிட்டு வெறும் இந்த இலையை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை நம்ம இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதில் மசாலா வச்சுட்டு நம்ம மீதியாக வீட்டில் ஏதாவது மசாலா ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலோ இல்லை இதுக்காக தனியாக மசாலா ரெடி பண்ணியோ இதை செய்யலாம். நம்ம இன்றைக்கி என்ன மசாலா பண்ணியிருக்கோன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே இங்கே நான் பார்த்திங்கன்னா கடாயில் வேறு ஒரு ரெசிபி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடிஞ்சது. மசாலா கொஞ்சமாக மீதி ஆகிடுச்சு. நம்ம பாவக்காய் வச்சு அந்த மசாலா பண்ணியிருந்தோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மசாலா இருக்கனால ஒரு 2 பூசணி இலையை கொண்டு அதை பண்ணுறோம். அதனால தான் அப்படியே கிளிப்பாக பண்ணி போட்டால் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால தான் இது முடியுது. அது கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நான் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த மசாலா இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை வச்சு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த மசாலா போட்டு சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இப்படி வறுத்து எடுத்தது, அவ்வளோதான். இந்த மசாலாவை இந்த பூசணி இலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இலையை அப்படியே 4 சைடும் மூடிடணும். 3 சைடு நம்ம மூடிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இப்படி இதே போல் இந்த சைடு, அதுக்கப்புறம் மேல் சைடு, இது மாதிரி எல்லா சைடும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை கவர் பண்ணிக்கணும். மசாலா எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் ஏதாவது சட்னியோ இல்லை மசாலாவோ ஏதாவது ரெசிப்பியோ பண்ணியிருக்கீங்க, நல்லா கெட்டியாக திக்காக இருக்குது பொரியல் மாதிரி, அந்த மாதிரினா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஏற்கனவே கடாயில் ஊற்றி வச்சுருந்தோம். அது பாவக்காய் ரெடி பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் இதை நான் போட்டிருக்கேன். இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன். உங்களுக்கு டவுட் வரலாம், இதை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இது முடிஞ்ச அப்புறமா நான் காமிக்கிறேன் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு. இதே இந்த கடாயில் போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். எண்ணெயில் நல்லா கொறுப்பாக, அதாவது நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும். அதே போல் இன்னொரு இலையும் இந்த மாதிரி நல்ல இளம் இலையாக எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இலையோ இல்லை பூசணி இலை இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பூ வச்சு ஏற்கனவே வீடியோ பண்ணியிருப்போம், நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். பூசணி பூவையுமே உள்ளே இருக்க அந்த இதழ் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பூவில் இந்த மசாலாவை வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி வீட்டில் அந்த பாகற்காயை வச்சு செஞ்சுருந்தேன். அதனால் நான் சரி இந்த மசாலா மீதியானோடனே இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். வேஸ்ட்டாக எப்பயாச்சும் மசாலா அதிகமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க, முடியல, பண்ணாமல் வச்சு ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டிருக்கோம் பாருங்கள், அதிலே நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா அது நல்லா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சமையல்லாம் முடிச்சாச்சு, லாஸ்ட்டாக தான் இதை பண்ணியிருக்கோம், அதாவது சைடிஷ்ஷாக. அதனால தான் கொஞ்சம் எதுவும் சுத்தம் பண்ணலை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனால கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் இது வேகட்டும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். பாருங்கள், அனல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், பாகற்காய் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணியிருப்போம். முதல்ல வேக வச்சுட்டு பாகற்காயை, அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி நடுவில் நம்ம மசாலா வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் போட்டு வறுத்தெடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மசாலாவோட. இந்த மசாலா பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதை அரைச்சி ரெடி பண்ண பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக, அதாவது திக்காக பண்ணிவிட்டு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயில் அதை போட்டுட்டு
கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இப்படி அப்படி ஒரு 2 நிமிஷம் பண்ணோம்னா அது ரெடி ஆகிடும். அந்த மசாலாவை தான் பாகற்காயில் வச்சுட்டு செஞ்சுருந்தோம். மீதியான மசாலா இதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பூசணி இலையை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். பூசணி இலை வச்சு ஏற்கனவே நிறைய வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மசாலா வந்து வெந்திருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம இன்னொன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையும் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எப்பயாச்சும் இந்த மாதிரி பூசணி இலை கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். எப்போவும் ஒரே மாதிரி டிஷ்ஷாக இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து ரொம்ப எப்போவுமே கொஞ்சம் அதிகமான பொருட்களை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா தான் நல்லதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நமக்கு கிடைக்கிற பொருட்கள்லையும் நமக்கு தேவையான ஹெல்த் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். லெஸ் ஆயில், நம்ம வந்து அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணலை. அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு எல்லாமே டக்குன்னு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு பொரியலே பண்ணியிருக்கீங்க, மீதி ஆகிடுச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு சட்னி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஒரு மசாலா ஐட்டம்ஸ் மீதி ஆகிடுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். சமையல் முடிஞ்ச உடனே நான் வந்து சாப்பிட்டு காட்டினனால நான் அப்படியே இதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நோ மேக்கப். இப்போ தான் சமையல், அதுவும் அடுப்பில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடுப்பில் சமையல் முடிச்சுட்டு வந்தேன். முழுக்க முழுக்க வேர்வை. அதனால் மேக்கப்லாம் எதுவும் பண்ணலை. அப்படியே நான் சாப்பிட்டு காட்டால் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பூசணிகளை கண்டிப்பாக சாப்பிடலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் சாப்பிட்டு காட்டலான்னு சொல்லி நேரடியாக அப்படியே வந்துட்டேன். எந்த மேக்கப்பும் போடலை. நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இது வந்து செய்கிறது யாருன்னா எங்கள் ஓரக்குத்தி இருக்காங்களே அவங்க பெரியவங்க, அவங்க தான் செஞ்சாங்க. நான் ஏற்கனவே இது நிறைய இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சிருச்சு, இதை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நல்ல மசாலாலாம் நல்லா காரசாரமாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட சொல்லுங்கள். அவங்களும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் போல் புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் வீட்டுக்குள்ளேயே பத்திரமாகவும் இருங்க, கொரோனா காலம் முடிகிற வரைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.